வெல்கம் டு முத்து டூன்ஸ் தமிழ். பூஞ்சோலை அப்படின்னு ஒரு அடர்த்தியான காடு இருந்துச்சு. அதுல ஒரு அழகான வீட்ல வாணி அப்படின்னு ஒரு குருவி தன்னோட பொண்ணு நிலா கூட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்துச்சு. நீலாச்சலம், அம்மா போய் நமக்கான உணவை எடுத்துட்டு வர. அது வரைக்கும் நீ வீட்லயே சமத்தா விளையாடிக்கிட்டு இரு. சரிம்மா, நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க. நான் சமத்து பொண்ணா வீட்லயே விளையாடிக்கிட்டு உங்களுக்காக காத்திருக்கேன். வாணி குருவி வீட்டுக்கு எதிர்க்கவே இன்னொரு அழகான வீடு இருந்துச்சு. அந்த வீட்ல மணிங்கிற ஒரு காகம் தன்னோட மனைவி மாலா கூட வாழ்ந்து வந்துச்சு. மாலா செல்லம், நீ வீட்ல ஓய்வெடு. நான் போய் நமக்கான உணவை எடுத்துட்டு வந்துடுறேன். சரி மணி, பார்த்து போயிட்டு வாங்க. எனக்கு சுவையான பழங்கள கொண்டு வாங்க. வாணி குருவியும் மணிக்காகமும் அவங்க வீட்ல இருந்து உணவு தேடுறதுக்காக பறந்து போனாங்க. அப்போ அவங்களோட கண்ணுக்கு ஒரு அழகான ஆப்பிள் மரம் தென்பட்டுச்சு. நண்பா மணி, இந்த மரத்துல நிறைய ஆப்பிள் பழங்க இருக்கு. நமக்கு தேவையானதை எடுத்துட்டு போயிடலாம். நண்பர்கள் 2 பேரும் அவங்களுக்கு தேவையான உணவை எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டை நோக்கி பறந்து போனாங்க. அப்போ திடீர்னு யாரோ ஒருத்தர் உதவிக்கு கத்துற சத்தம் அவங்களுக்கு கேட்டுச்சு. வாணி குருவியும் மணிக்காகமும் சத்தம் வர அந்த பெரிய குகைய நோக்கி பறந்து போனாங்க. காப்பாத்துங்க! யாராவது என்ன காப்பாத்துங்க! ஒரு கழுகன் எங்க புடிச்சு வச்சிருக்கு. காப்பாத்துங்க! ஐயோ, ஏதோ ஒரு பறவை இங்க ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்கு. வா, நம்ம 2 பேரும் உள்ள போய் பார்க்கலாம். அட ஆமா வாணி, அந்த பறவைக்கு நம்மளோட உதவி தேவைப்படலாம். சரி வா, நம்ம உள்ள போய் என்னன்னு பார்க்கலாம். பறவைகளா, என் பேரு டிங்கு. நான் பக்கத்து காட்டுல இருந்து உணவை தேடி இங்க வந்தேன். அந்த சமயம் ஒரு கழுகு என்ன புடிச்சு வச்சிருச்சு. கொஞ்ச நேரத்துல என்ன சூப் போட்டு குடிக்க போறதா சொல்லிட்டு போயிருக்கு. தயவு செய்து காப்பாத்துங்க. நீங்க கவலைப்படாதீங்க டிங்கு. அந்த கழுகு வரத்துக்குள்ள நாங்க உங்களை காப்பாத்துறோம். நண்பா, வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த கூண்டை இங்கிருந்து இழுத்துடலாம். பறவைகள் ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த கூண்ட அங்கிருந்து நகர்த்தி வச்சாங்க. உங்க 2 பேருக்கும் ரொம்ப நன்றிப்பா. கொஞ்சம் விட்டிருந்தா அந்த கழுகு என்ன சூப் போட்டு குடிச்சிருக்கும். இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். சரி சரி டிங்கு, நாம கிளம்புறோம். எங்களுக்கு நேரமாகிடுச்சு. வீட்ல எங்க குடும்பம் காத்துக்கிட்டு இருப்பாங்க. அட இருங்கப்பா, அந்த கழுகு வேற இங்க தான் எங்கேயோ சுத்திக்கிட்டு இருக்கும். நான் முதல்ல வெளியே போய் அந்த கழுகு இருக்கா இல்லையான்னு பார்த்து சொல்றேன். அதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் பின்னாடியே வாங்க, சரியா? அட ஆமா, அதுவும் சரிதான். நீயே முதல்ல போய் அந்த கழுகு வருதா இல்லையான்னு பார்த்து சொல்லு. நாம இங்கேயே காத்துக்கிட்டு இருக்கோம். ஹா ஹா ஹா! முட்டாள் பறவைங்க என்ன சொன்னாலும் நம்பிடுவாங்க போல. நல்ல வேலை, இன்னைக்கு அலையாம நமக்கு உணவு கிடைச்சிருக்கு. இதை எடுத்துக்கிட்டு போயிட வேண்டிதான். மணி, அந்த கிளி வெளியே போய் ரொம்ப நேரம் ஆன மாதிரி இருக்கே. ஏன் இன்னும் நம்மள கூப்பிடவே மாட்டேங்குது? என்னவா இருக்கும்? அத்தாமா வாணி, அந்த கிளி வெளியே போய் ரொம்ப நேரம் ஆச்சே. ஏன் நம்மள இன்னும் கூப்பிட மாட்டேங்குது? சரி வா, நம்மளே போய் பாப்போம். வெளிய வந்து பார்த்த பறவைகள் தங்களோட உணவை காணாததும் ரொம்ப அதிர்ச்சியாகிட்டாங்க. மோசமான கிளி நம்மள நல்லா ஏமாத்தி நம்ம உணவுகள் எல்லாம் திருடிட்டு போயிடுச்சு. அந்த கிளிய சும்மாவே விடக்கூடாது. ச்சே, இப்ப உணவுக்கு நம்ம என்ன பண்றது? பரவாயில்ல விடு மணி. நம்ம தான் நிறைய ஆப்பிள் இருக்கிற மரத்தை பார்த்து வச்சிருக்கோமே. அதுல போய் நமக்கு தேவையானதை எடுத்துட்டு போயிடலாம். பறவைகள் மறுபடியும் அவங்களுக்கான உணவை எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டை நோக்கி பறந்து போனாங்க. இன்னொரு வாட்டி யாரோ உதவிக்காக கத்துற சத்தம் அவங்களுக்கு கேட்டுச்சு. காப்பாத்துங்க! யாராவது என்ன காப்பாத்துங்க! நான் கழுத்து கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கேன். அந்த மோசமான டிங்கோ கிளி இங்கேயும் உட்கார்ந்து கத்திக்கிட்டு இருக்கு பாத்தியா? இந்த வாட்டி நம்ம ஏமாறவே கூடாது. வா, நம்ம வீட்டுக்கே யாராவது போயிடலாம். இருக்கீங்களா? காப்பாத்துங்க! அட கடவுளே! இவ்ளோ நேரம் நான் பொய்யா சொன்ன விஷயம் இப்போ உண்மையாவே எனக்கு நடந்துடுச்சே. இதுக்கு மேல யாருமே நான் நம்பி வந்து உதவி கூட பண்ண மாட்டாங்களே. கடவுளே, என்னை எப்படியாவது காப்பாத்துங்க. நான் சொன்ன பொய்க்கான பலன நான் இப்போ அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். யாராவது வாங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. நண்பர்களே, இந்த கதையிலிருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நன்மையோ தீமையோ நாம என்ன செய்றோமோ அது நமக்கு மறுபடியும் வரும். அதனால நம்ம செயல ரொம்ப பார்த்து பண்ணணும். நன்றி நண்பர்களே.